என்றென்றைக்கும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. All glory, honor, power and praise be to God Almighty now and forever. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2025 ஆண்டு முடித்து 2026 ஆண்டிலே நாம் கால் வைத்திருக்கிறோம். My beloved people, we have completed 2025 and we have stepped into 2026. எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கும், எப்படியோ 2025 கடந்து போயிடுச்சு, இந்த 26 எப்படி இருக்குமோன்னு நம்ம எல்லாருக்குள்ள ஒரு கலக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. There are chances for all of us to think the other way. Somehow we managed to get through 2025, not sure how 2026 is going to be. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, அவர் அதன்படி நடத்துவார். Time is in the hands of the Lord and he would guide us accordingly. அநேகர் நாட்களுக்கும் காலங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், திருவசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. Many of us give a lot of importance for the days and the time, but we don't give importance to the word of God. இந்த வசனத்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் காலங்களை ஜெயிக்கிறவர்கள், நாட்களை ஜெயிக்கிறவர்கள், நேரங்களை ஜெயிக்கிறவர்கள், சமயங்களை ஜெயிக்கிறவர்கள். Whoever believes in the word of God, whoever have faith over the word of God shall definitely overcome and take victory over the days, over the months, over the time and over everything. நாங்க எந்த காலத்தையும் பார்க்கறதில்லை, எந்த கிழமையும் பார்க்கறதில்லை. I don't really look for time and the days. ஒரு மனிதன் பிறக்கும் போது நாழிகை பார்த்து, நேரத்தை பார்த்து, வாரத்தை பார்த்து பிறக்கிறதில்லை. ஆண்டவர் எப்பொழுது பிரசவிக்க பண்ணுகிறாரோ அப்பொழுது பிறக்கிறார்கள். Any child for that matter, any person for that matter are not born looking up for the days and the time, but whenever God permits a birth நமக்கு மரணம் நேரிடுகிற போது, ஐயோ இப்ப ராவு காலம், நான் இப்ப சாக மாட்டேன், இப்ப யமகண்டம், என் உயிர் போகக்கூடாது அப்படின்னு நம்ம யாரும் சொல்றது இல்லை. When death comes our way, we couldn't stop the death saying that this is not the right time, this is not a good time, it's really a bad time, I cannot die right now. காலங்களையும் நேரங்களையும் படைத்தவர் கர்த்தர். God is the one who created and the days and the time. 5 நாட்களிலே உலகத்தை படைத்து 6வது நாளிலே அவருடைய சாயலாக மனிதனை படைத்து 7வது நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture tells us very clearly, God created the world in 5 days and on the 6th day he created the man and the women to support man, and on the 7th day he rested. 7வது நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். On the 7th day he blessed the day and he kept it holy. ஆகவே இந்த 26வது வருஷம் எல்லாருக்கும் சுபிட்சமான வருஷமாக, லாபமான வருஷமாக, செழிப்பான வருஷமாக, ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும் என்று நான் தைரியமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். Therefore, with a great courage, I would like to tell you all the year 2026 is going to be a blessed year, a profitable year, a prosperous year and a wonderful year ahead. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்கள் சபையிலே நாங்கள் உபவாச ஜெபம் வைத்திருந்தோம். In our church, we organized a fasting prayer starting from 1st October 2025 until 9th November 2025. முடிக்கிற அந்த நாட்கள்ல நான் ரொம்ப கருத்தா ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போறீங்க. At the end of these fasting prayer, I prayed in the presence of the Lord asking for the promised word for the church. அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். That's when God gave us this promise and I would like to read it for you. ஆபகூக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். Let's turn to the prophetic book of Habakkuk, chapter 2, verses 3. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. It says, for the vision is yet for an appointed time, but at the end it shall speak and not lie. Though it tarries, wait for it, because it will surely come, it will not delay. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம்
7, 8, 9 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, If we turn to 1 Samuel chapter 2 verses 7 and 8, we would like to understand few more things. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். The Lord makes poor and makes rich. He brings low and lifts up. He raises up the poor out of the dust and lifts up the beggar from the rubbish, to set them among princes and to make them inherit the throne of glory. For the pillars of the earth are the Lord's, and he has set the world upon them. யாக்கோபு 1 அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. James chapter 1 verses 17 says this way. எடுத்தீங்களா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் மேலும் இல்லை. Every good gift and perfect gift is from above and comes down from the Father of lights, with whom is no variables, neither shadow of turning. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, To all the people, காலத்திற்கு தேவன் தரிசனத்தை வைத்திருக்கிறார். to all the people who are listening unto me, let me tell you, God has kept a vision for an appointed time. முதலாவது நமக்கு ஒரு தீர்க்கமான தரிசனம் தேவையாய் இருக்கிறது. Firstly, a clear vision is important to us. Who I am I. நான் யார் என்பது. நான் யார்? இது என்னை குறித்த தரிசனம். Who am I is a vision about my own self. அதே போலவே உங்களை குறித்த ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். Likewise, there should be a vision for your own self. உங்கள் குடும்பத்தை குறித்த தரிசனம் இருக்க வேண்டும். You should have a vision for your family. சபையை குறித்த தரிசனம் இருக்க வேண்டும். Also a vision about the church. நம்மையும் ஆண்டவர் மீட்டது இரத்தத்தினாலே, நம்முடைய குடும்பத்தை மீட்டது அவருடைய இரத்தத்தினாலே, சபையை மீட்டதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. It's very important for us to understand God has redeemed us with his blood. He has redeemed the families with his blood, and he has redeemed the church also with his blood. ஆகவே என்னை பற்றி எனக்கு ஒரு தரிசனம் இருந்தால் நான் வகுத்து கொண்ட பாதையிலே நெடுகவே ஓடுவதற்கு அந்த தரிசனம் எனக்கு உதவி செய்கிறது. Therefore, when I have a vision for my own self, to the path I have aligned myself and dedicated to follow, I would definitely have a vision and follow it in a right way. நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்தவன். என்னை பற்றி எனக்கு தெரியாது. I was born in a Hindu family background and I don't really know more about myself. ஆனால் என்னை குறித்து தெரிந்தவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எசேக்கியேல் எரேமியா 1 அதிகாரம் 5வது வசனத்திலே என்னோடு பேசி இருக்கிறார். But the Lord who knew me has promised me from Jeremiah chapter 1 verses 5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே உன்னை பரிசுத்தம் பண்ணி எனக்காக தெரிந்து கொண்டேன் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. This passage says, before I formed you in the womb, I knew you, and before you came forth out of the womb, I sanctified you, and I ordained you a prophet unto the nations. வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. Scripture tells very clearly, even before the world was formed, God has predominated us. வேதம் சொல்லுகிறது, யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்திருக்கிறாரோ அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார்,
யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture tells very clearly in Romans 8 verses 30, whoever God has predestinate, he has also called, whom he had called, he has also justified, and whom he has justified, he has also glorified. அருகிலே அவனுடைய கையை பிடிச்சு கொஞ்சம் அவங்க முகத்தை பார்த்து கொஞ்சம் பல்ல காட்டி சந்தோஷமா இந்த அதிகாலையில சொல்லுங்க, உங்களை முன்குறித்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், He has predestinate, உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், he has justified, உங்களை மகிமைப்படுத்தி he has இருக்கிறார். glorified. ஹலோ, அல்ல கவனிங்க, முன்குறித்திருக்கிறார், He has predestinated, அழைத்திருக்கிறார், he is called, நீதிமான்களாக்கி இருக்கிறார், he has also justified, மகிமைப்படுத்தி இருக்கிறார். he has glorified. நாம் யாருங்க? Who are we? முன்குறிக்கப்பட்டவர்கள், We are the predestinated, அழைக்கப்பட்டவர்கள், we are the called, we நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், are the justified, நாம் மகிமைக்குட்பட்டவர்கள். we are bound to be glorified. ஆகவே நமக்கு எதை குறித்து கலங்கக்கூடாது. Therefore, we are not allowed to worry about anything. யோபுவுக்கு ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம், யோபு அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். We also know what Job said, what God informed him later. யோபுவின் சரித்திர புத்தகம் 23ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. Let's turn to the book of Job, chapter 23, verses 13 and 14. அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. Scripture says, but he is of one mind, and who can turn him? And what his soul desires, even that he does. For he performs the thing that is appointed for me, and many such things are with him. இதை சொல்லுகிறவர் யார்? யோபு. Who really says this? Said by Job. எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லுகிறார்? In what kind of a scenario is he telling this? கர்த்தர் சாத்தானை அனுப்பி அவனை சோதிக்க வைக்கிறார். God sends Satan and tests him. அங்கே அவன் சோதிக்கப்படுகிறான். He is being tested. கர்த்தர் சொன்னார், அவன் ஜீவனை மாத்திரம் தப்ப விடு, வேற என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் மன்னிக்கன்னு சொல்லிட்டான். God tells unto Satan, just leave his life alone and do anything that you could do to him. அதே போலவே அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் சாத்தான் எடுத்து விட்டான். Likewise, Satan removes everything what he had. 10 பிள்ளைகளையும் எடுத்து விட்டான். He removed 10 children from him. அவனுக்கு இருந்த எல்லாம் போயிடுச்சு. He took all the property that he had. ஆனால் யோபு என்ன சொன்னாரு? Yet what Job said, எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தவர் கர்த்தர், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டவர் கர்த்தர். he says, God gave me everything and he has taken away everything. இதுல நம்ம ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கணும். We have to be very sure and confident about this. எல்லாம் இழந்த நிலைமையிலே தான் யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். After giving up all the property, all the wealth, all the wellness, Job is saying that God is of one mind and he will definitely fulfill his promises for me. கர்த்தர் யோபுவுக்கு என்ன குறித்திருந்தார்? What did God appoint for Job? அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகலுமாய் இருந்தான் என்பதை நிரூபிக்கும்படியாக கர்த்தர் அவனை முன்குறித்திருந்தார். Since Job was a person just and righteous, God wanted to prove that to Satan, therefore God allowed all this. அப்படியே அவன் இருந்தான். He was the same type. ஆனால் இப்போது எல்லாம் போய்விட்டது. But now he has lost everything. உத்தமனாய் இருக்கிறானா? Is he yet truthful? நீதிமானாய் இருக்கிறானா? Is he yet just? உண்மை உள்ளவனாய் இருக்கிறானா? Is he faithful? என்னென்ன இருந்ததோ எல்லாம் இருக்கும்போது இப்ப இல்லாதப்பையும் அது அப்படியே அவனுக்குள்ள இருக்கிறது. He is still remaining the same, like when he had everything and when he has lost everything, he has not changed. யோபு அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். Job tells in a beautiful way, even if God kills me, even if God allows me to death, I shall not rush my faith. I would stay strong in my faith. யோபு சொல்லுகிறார், என் சரீரம் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் என் சொந்த கண்களாலே ஆண்டவரை பார்ப்பேன் என்று அறிக்கை பண்ணுகிறார். Job also confessed that even if my body, even if my flesh gets
drained, even if my flesh is not going to be active, I would definitely see God in my own eyes. யோபுவுக்கு குறித்திருந்த எல்லாவற்றையும் அவன் ஜெயம் கொண்டு வந்தபடியினாலே கர்த்தர் அவனுக்கு குறித்தது என்னவென்றால் அவனை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்க தேவன் தீர்மானம் கொண்டார். Since Job overtook with victory whatever came his way, since he stayed strong in his faith, God decided to give double-fold blessings to Job. அவன் முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமையை ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture tells us very clearly, Job was blessed multiplied. Job was blessed in a double-fold blessings considering the previous life. பக்கத்துல பார்த்து கையை பிடித்து சொல்லுங்க, உங்க முன்னிலைமையை காட்டிலும் உங்க பின்னிலைமை அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Hold on to your neighbors and say, God shall change and bless you considering the previous. உங்க துக்க நாட்கள் முடிந்தது. Your days of sorrow are over. உங்க சங்கடங்கள் முடிந்தது. Your days of worries are over. சோதனை காலங்கள் முடிந்தது. The time of your testing is over. வேதனைக்குரிய காலங்கள் முடிந்தது. Pain is over. துயரத்துக்கான காலங்கள் முடிந்தது. Days of grief is over. இன்றைக்கு உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கும்படி தேவன் குறித்திருக்கிறார். அது தொடங்குகிறது. Today God has decided to give you a double-fold blessing and it's begun. நீங்க இழந்தவைகளை குறித்து கலங்கிக் கொண்டிருக்க கூடாது. You shall not worry about what you have lost. ஆமென். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. Hallelujah. ஐயோ நாங்க அப்படி இருந்தோம், இப்ப இப்படி ஆயிட்டோம். நீ எப்படி ஆனாலும் பிரச்சனை இல்லை. உன்னை எங்க எப்படி வைக்க வேண்டுமோ அப்படி வைப்பதற்கு நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. அவர் அப்படியே செய்வார், நடத்துவார். You may many a times feel that, oh, I was so great, now I have become so weak, I have lost everything. Whatever the scenario is, you could have been a rich person, now you have become a poor person, a weak person, doesn't really matter to God. He's powerful enough to bring you back to the same position, make you feel good about it. என் வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்பிக்கையற்றவனாக வாழ்ந்து துரதிர்ஷ்டவசமாக ஆண்டவர் என்னை ரட்சித்தார். இன்றைக்கு வித்தியாசமாக வாழ்கிறேன். Before I accepted Christ as my savior, before attaining salvation, I was a person with complete unfaithfulness, and unfortunately God touched me, redeemed me, delivered me, and now I stand for God. அடிக்கடி நான் யோசிப்பது உண்டு, தற்செயலாக நான் மாறிவிட்டேனோ என்று யோசிப்பது உண்டு. ஆனால் வேதம் எனக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் முன்குறித்தேன் என்று சொல்லுகிறேன். Quite often I used to think, oh, what was it by chance that I was redeemed? Was it by chance I was delivered? Was it by chance I attained salvation? No, it wasn't by chance. It was completely pre-planned even before the world was formed. என்னை பார்க்கிறவெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நல்லவனுக்கெல்லாம் சாவு வருது, இவனுக்கு வரமாட்டேன்னு. Olden days, whoever looks at me would say, people those who do good, people those who are righteous are passing away, are leaving their life in the world, but he is not a righteous person, yet he is alive. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அப்படி எவ்வளவு துன்மார்கனா இருந்திருப்பேன், எவ்வளவு அக்கிரமக்காரனா இருந்திருப்பேன், எவ்வளவு அசுத்தனா இருந்திருப்பேன். பன்னியை விட கேவலமா இருந்தவன், நாயை விட கேடு கெட்டவன். Just imagine and see how unworthy I would have been, how unrighteous, how disgusting I would have been in those days. நான் இப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்தார். அந்த தரிசனத்திற்கு நேராக என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். God has predominated that I have to be like this in those days, and that's the main reason the appointed time has got fulfilled and his vision is in practice. ஒன்றை உங்கள் விசுவாசத்திற்காக நான் தைரியமாய் சொல்லுகிறேன், எங்கே முடிந்தது என்று நீங்கள் நிற்கிறீர்களோ அங்கே தொடங்குகிறது என்று ஆண்டவர் For சொல்லுகிறார். your faith, I would like to declare and confess one thing very strongly. Wherever you feel it's complete, it's got an end. Let me tell you very clearly, it's not an end, it's a beginning. இனி என் வாழ்க்கை ஒன்றுமில்லை என்று நீ சொல்லும் போது, நான் சூன்யமாக இருக்கிறேன் என்று சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல வந்து நின்னு நீங்க 10 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்ற. You might think many a times how my life is like this. It's like a mystery to me, but God is coming by your side saying that your life shall be multiplied 10 times like what you are. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பார்வைக்கு நீங்கள் ஜீரோவா இருக்கலாம். Hold on to your neighbors and say, for your eyes ஆனா you may நீங்க be zero. ஜீரோவா இருக்கிறதுக்கு இல்ல,
It's not for you to be a zero. நீங்க ஹீரோவா ஹீரோயினா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை முன்குறிச்சிருக்கிறார். God has appointed you, God has nominated you just to be a நீங்கள் hero. கைவிடப்பட்டவர்கள் அல்ல. You are not forsaken. கலங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You shall not tremble. கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You shall not weep. உங்களை குறித்த திட்டம் தேவனுக்கு இருக்கிறது. God has a vision over you. ஆமென். Amen. அது நிறைவேறும். That will fulfill. எல்லா ஜோர கைகளை தட்டி என்னை குறித்த தரிசனம் நிறைவேறும். என் குடும்பத்தை குறித்த தரிசனம் நிறைவேறும். என் சபையை குறித்த தரிசனம் நிறைவேறும். Let's tell with great joy whatever vision God has planned or appointed for us would definitely fulfill in ourselves, in our family and in the church. இன்னைக்கு யாராவது நம்பிக்கை இல்லாம வந்திருக்கிறீங்களா? Is anyone here without a hope? ஒரு பெருமூச்சு விட்டு வந்துக்கிறீங்களா? Are you heavily breathing? Anybody here with a heavy breath? ஐயோ என் வாழ்க்கையில எல்லாம் போச்சேன்னு வந்துக்கிறீங்களா? Is anyone here with a great disaster that's come across your life? நான் சொல்லட்டுமா? Let me tell you something. நீங்க உயிரோடு இருக்கிறதே கிருபை. It's a grace that you are alive today. ஹலோ, எல்லாம் இங்க இருக்கிறீங்களா? Are you all here? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உயிரோடு இருக்கிறது கிருபை. Hold on to your neighbors and say that it's a grace that you're alive today. எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். God will give you everything. 2025 பார்க்காத ஆசீர்வாதங்களை நீங்க பாப்பீங்க. The miracles, the blessing that you did not face in 2025, you shall see in 2026. மங்களகரமா இருப்பீங்க. You shall be அச்சை பசையிலிருந்து இருப்பீங்க. You shall be prosperous. செழிப்பா இருப்பீங்க. You shall prosper. சுகமா இருப்பீங்க. You shall be well. ஐஸ்வர்யவான்களா இருப்பீங்க. You shall be a great rich person. ஆமென். எதை வச்சு நான் இதை சொல்றேன்? You might think, with what assurance is pastor saying all this? யோபு சொன்னதை வச்சு சொல்றேன். I'm just repeating what Job said. 2001ல எங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். In the year 2001, a pastor stepped into my house. 2000வது ஆண்டுல வந்திருந்தார். In the year 2000, pastor stepped into my house. அவர் எனக்கு சொன்னார், He said unto me, பாஸ்டர் டைட்டஸ், உங்களை ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக முன்குறிச்சிருக்கிறார், பெரிய திட்டத்துக்காக வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது இருக்கலாம், இந்த ஓடு வீட்டுல உட்கார்ந்து வேகாத வெயில்ல சாகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் துன்பத்தை கண்ட ஆண்டுகளுக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு ஈடாக மகிழ்ச்சியாக்கும்படி நான் உங்களை ஐஸ்வர்யவானாக வைப்பேன் என்று சொன்னார். The pastor who stepped into my house in the year 2000, he said, Pastor Titus, you might be trembling, you might be struggling, you might be suffering under this roof. You might not be in a good, pleasant way, but don't worry, God is going to make you great and you shall see his blessing on his way. இந்த வார்த்தையை தான் எனக்கு சொன்னார். அவரை வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். This is the promise he told me. God is திருப்பத்தக்கவன் யார்? Who shall turn God? நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். He shall does all that he desires. உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். He shall perform the thing that is appointed for you. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் உண்டுன்னு சொன்னார். There are many such things with him. ஆனா போங்க பாஸ்டர், அழுது அழுது கண்ணீர் தான் வேஸ்ட் ஆகுது பாஸ்டர் அப்படின்னு நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன். I had a thought in my mind, nothing is coming into pass, so I feel bad that just my tears going on vain. தற்செயலா 2000வது ஆண்டுல எங்க குமார் சார் வீட்டுக்கு வந்தேன். By chance, I came to Brother Kumar's house in the year 2000. முன்ன பின்ன தெரியாத ஜோசப் என்கிற ஒரு மலையாளி பாஸ்டர் 24 மணி நேரம் ஜெபத்தை அவங்க வீட்டுல தொடங்கினார். I didn't know this brother called Joseph. He started a 24 hours fasting prayer in Brother Kumar's house. நாங்க விரும்பினா வந்தோம். We just came by chance. அவரு சொன்னாரு, நீங்க நடத்திக்கிட்டே இருங்க, வந்துடுறேன்னு போனாரு. He said, Pastor, please continue to organize this 24 hours prayer. I would be back. இன்னை வரைக்கும் அவர் வரல. Until today, he has not returned. எங்க இருக்கிறாருன்னு தெரியல. I'm not sure where he is. 2003வது ஆண்டு நான் இங்க வந்துட்டேன். We came here in the year 2003. அந்த 2000வது ஆண்டுல நடந்த அந்த ஜபத்தின் வாயிலாக தான் கர்த்தர் முன்குறித்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். Through the word of mouth that said by the pastor in the year 2000 has God fulfilled and God has brought me here. எதையுமே நான் எதிர்பார்த்து இது நடக்கும்னு நம்பி
நடத்துவார் என்று நம்பி வந்தவன் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனிதனை முன்குறித்து இருந்தால் அவனுக்குள்ள நம்பிக்கையை தருகிறார். நம்பிக்கையை தந்த ஆண்டவர் அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். கொண்டு வந்து நிறுத்தின ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பாக கனத்துக்குரியவனாக வைக்கிறார். I had no hope, I had no faith, assuming the fact that God has said this by this pastor, so he's taking us to this place, so something is going to happen. I definitely had no thought about it. I believed in the verse that says, God has predestinated you and he would glorify the people whom he has predestinated since he has called them by his name. You are believe it or not, நீங்க விசுவாசிக்கிறீர்களோ விசுவாசியாது இருக்கிறீர்களோ, but God with you always. தேவன் உங்களோடு இருக்கிறார் எல்லா நேரமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரம் உங்களை உயர்த்தும். God's hand will lift you high. அவருடைய கரம் உங்களை தாங்கும். God's hand will bear you. அவருடைய கரம் உங்களை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போய் உங்களை ஒரு இடத்துல நிறுத்தும். இதை விசுவாசியுங்கள். God's hand will take you, guide you to the place where you have been destinated and you would be there. நான் சொல்லுவது உங்களுக்கு விசுவாசத்தை வரவைக்காமல் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். Whatever I say might not be of great faith to you, but let me tell you, if you have faith, definitely you will face the glory of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு முன்குறிக்கப்பட்ட உங்களை கர்த்தர் அதிசயங்களை இந்த ஆண்டிலே காண பண்ண போகிறார். You are chosen, you have been predestinated, therefore God is ready to bless you this year. எந்த விதமான ஒரே ஒரு எள்ளு மூக்களவு கூட நம்பிக்கை உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம். பட் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறார். அது செத்த மரம் எப்படி தண்ணீரின் வாசனால் துளிர்க்கிறதோ அதே போலவே ஆண்டவருடைய ரத்தத்தினால் உங்கள் வாழ்க்கை துளிர்க்கிறது, உங்கள் குடும்பம் துளிர்க்கிறது, உங்கள் பிள்ளைகள் துளிர்க்கிறார்கள். You might not have even a pinch of faith or hope towards the words that I declare right now, but let me tell unto you, if you have thought that this particular tree is dead, let me tell you, it's time to prosper. Whatever is dead, whatever is buried, whatever is bruised is going to come up again and it's going to be a great. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து வந்த நீங்கள் ஆனந்த களிப்புள்ளவர்களாக மாறுவீர்கள். People who have gone through the valley of cry, the valley of weep, I would tell you, you would pass it on. இங்க வந்திருக்கிற எத்தனை பேரு நீங்க சாப்பாடு இல்லாம வயித்துல ஈர துணி சுத்தி படுத்திருக்கிறீங்க? How many of you here have tied wet cloth around your waist without food? சொல்ல முடியுமா? Can anyone tell? பல நாள் சோறு இல்லாம என் வயித்துல ஈர துணி சுத்தி படுத்தேன்னு சொல்ல முடியுமா? Anyone can say that you had no food for many a days, therefore you tied your waist with wet cloth? யாராவது அப்படி இருந்திருக்கிறீங்களா? Anybody here that way? ஹலோ, நானு பல நாள் சோறு இல்லாம ஈர துணியை வயித்துல சுத்தி படுத்தவன். ஆனா என்னைக்கு என் வயிறு பார்த்தா பசியோடு இருக்கிற வயிறு மாதிரியா இருக்குது. ஒன்றுமில்லாதிருந்த என்னை இயேசு ஆசீர்வதிக்க முடியுமானால் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உயிருள்ளவராயிருக்கிறார். I was a person who starved for food, who was with hunger and tied my waist with wet cloth around my stomach, and I have slept many a days to control my hunger, to control the starving. But if you look at me now, you wouldn't feel I am that way because of the blessings that God has given me, because of the prosperity that God has given me. Let me tell you, God is going to bless you today. நீங்க எப்போது வாழைப்பழத்தை தோலோடு சாப்பிட்டுக்கிறீங்களா? Have you ever had banana with a peel? வாழைப்பழத்தோடு சாப்பிட்டுக்கிறீங்களா? Have you had banana's peel ever? ஹலோ, சாப்பிடல. 15 நாள் வாழைப்பழத்தோலை சாப்பிட்டு உயிரோடு இருந்தவன். I don't think you would have had it or tasted it even, but the pastor had an experience of having banana peel for 15 long days. இப்ப யாராவது சொல்ல முடியுமா நான் வாழைப்பழத்தோலை சாப்பிட்டு நம்ப முடியுமா? Can anyone believe I was a person? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, எத்தனையோ சூடு, எத்தனையோ வேதனை, எத்தனையோ கண்ணீர், அவைகள் எல்லாம் உருவ கடந்து நடந்து வந்திருக்கிறேன்.
அது எல்லாம் மறைக்கிறது தான் இந்த சூட்டு. My beloved people, listen very carefully. I've come up a great valley of cry, a great valley of sorrow, a great valley of all kind of worries to cover all that. This is the suit that I've been wearing today. தன்னந்தனியாக அனாதையா இருந்த எனக்கு இவ்வளவு சொந்தங்களை கொடுத்திருக்கிறார். I was left alone. I was an orphan, but God has given me these many relatives today. இதுதான் தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற குறிப்பு. This is the vision and the point that God wants to highlight today. குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. The vision that was kept for appointed time is being fulfilled. உங்கள் எல்லாருக்கும் ஒரு டைம் குறிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் உங்க தண்ணீர் ரசமாக மாறும். முந்தின வாழ்க்கையை விட பிந்தின வாழ்க்கை மகிமையுள்ளதாக இருக்க போகிறது. My beloved people, let me tell you very clearly, God has appointed a time of His vision for each one of you. Definitely when the days come forward, your water shall turn into wine, and all the blessings that you did not see in the previous days, you might see in the upcoming days. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எல்லாம் இருந்துச்சு. என்னுடைய 17வது வயதுல 4 பிராந்தி கடைக்கு ஓனர். Before I attained salvation, before I was redeemed by His blood, I had everything I wanted, and I was the owner of 4 different Tasmak shops. சாராய பணத்தை எண்ண முடியாம அது மேல படுத்து தூங்கினேன். I was not able to count the money I received in that business, and I used to sleep over it. இயேசு உள்ள வந்தார். அது எல்லாத்தையும் நம்மளை விட்டு அப்புறப்படுத்திட்டார். எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கிட்டார். நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்து ஒரு இடத்துல நிறுத்திட்டார். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Jesus came into me and He has removed all that from me, and now He has put me in a blessed place, and He is continuously எல்லாம் blessing. இருந்தது. ஆனால் ஒரு ஏக்கம் இருக்கும். எங்க அம்மா இல்லையேன்னு அழுவேன். Though I had everything, I had a urge, a thirst that my mom is not by my ஆனால் side. இன்றைக்கு எனக்கு முன்னாடி எத்தனையோ அம்மாவங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அக்காவங்களை கொடுத்திருக்கிறார். தங்கச்சிங்களை கொடுத்திருக்கிறார். அண்ணமாரை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஆசீர்வாதமான மக்களை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அம்மா இல்லையே என்று அழுவதில்லை. சபைக்கு வரலன்னா அழுவுறேன். But today, God has brought me and made me stand here. I could see a lot of mother, a lot of sisters, a lot of brothers around me, and I feel this as a great blessing. Now I'm not weeping that I don't have a mother, but if anybody doesn't turn to the church on the Sundays, I really weep. என் மனைவிக்கு ஒரு பலவீனம் வந்தா நான் கண்ணீரோட ஜெபிக்கிறது இல்ல. என் பிள்ளைகளுக்கு ஒரு பலவீனம் வந்தா கண்ணீரோட ஜெபிக்கிறது இல்ல. ஆனா என் மக்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு வந்தா அவர்கிட்ட வந்து முட்டி போட்டுருவேன். If my wife falls sick or my children fall sick, I don't really pray in tears. But when I feel or when I hear that my people in the church are in trouble or they are sick, I come to the presence of the Lord. உங்களுடைய பலவீனங்களை என்னுடைய பலவீனங்களாய் நினைத்து உட்கார்ந்து அழுது ஜெபித்து என்னால இயன்றதையெல்லாம் நான் செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். God has given me a grace where I could consider your sickness as mine and pray for you and do everything for you. நீங்கள் என்னை பார்த்து எது உங்கள் தரிசனம் என்று நீங்கள் கேட்டால் நீங்கள் தான் என் தரிசனம், பரலோகம்தான் என் கரிசனம். If you look at me and ask what would be my vision, I would tell you my vision are the people in my church, and I would say heaven is my target. இவ்வளவு பெரிய பில்டிங் வச்சுக்கிறீங்களா பாஸ்டர்? இது மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, இது எனக்கு சொந்தமும் இல்ல. எனக்கு பரலோகத்துல ஏசப்பா ஒரு அருமையான பங்களாவை வச்சிருக்கிறார், அதுதான் என் சொந்தம். You might think, Pastor, you have this much big, huge building. I don't really trust in this. I don't believe in this because this is not mine. But my Father has kept a space, a bungalow for me in heaven, and I'm waiting to rejoice in it. 3 மாசம் 4 மாசம் லோன் கட்டலாம் யாரும் விட்டு போயிடுவான். ஆனா பரலோகத்துல நான் லோன் கட்டினாலும் கட்டாவிட்டாலும் என் பங்களா அங்க இருக்குது, அங்க ஏசப்பா இருக்கிறாரு, அவரோட நான் இருப்பேன். If I don't pay a loan for 3 or 4 months, definitely they would take it for the government would take it, but here in heaven nobody would take it from me because God is taking care of it. நல்லா தைரியமா சொல்லுங்க, வலது கரத்தை தலைமையில வச்சு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். God shall fulfill. அது தாமதித்தாலும் போய் சொல்லாது.
It might delay, but it not. அது நிறைவேறும். It will fulfill. என்னை குறித்த தரிசனம் நிறைவேறும். The vision that's appointed for me shall. என்னை குறித்த திட்டம் நிறைவேறும். The vision that's planned for me என் shall. குடும்பத்தை குறித்த திட்டம் நிறைவேறும். The vision that's planned for my family shall. என் பிள்ளைகளை குறித்த திட்டம் நிறைவேறும். The vision that's planned for my அது children என்னை கைவிடாது. that shall not leave. இயேசு என்னோடு இருக்கிறார். God is. நல்ல ஜோரா கைகளை தட்டி ஆவிலே நிறைந்து என்னோட ரொம்ப கஷ்டமா பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு நான் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? எம்ஜிஆர் படுத்துக்குனே ஜெயிச்சா நீங்க உட்காந்துனே ஜெயிப்பீங்கன்ற வார்த்தை சொல்லுவேன். When someone comes to me with a weary heart and a burdened heart and talk to me so many things, I would reply with them saying that we know MGR during the elections, he was in bed and he yet faced victory. Likewise, you might also face victory. ஏசப்பா பிள்ளைங்க உட்காந்துனே ஜெயிப்பாங்க. Children of God would sit and face victory. கைவிடப்பட்டது போல பிசாசு காட்டுவான். உடனே கர்த்தர் பக்கத்துல வந்து சொல்லுவார், நான் உன்னோட கூட இருக்கிற மகனே, நான் உன்னோட கூட இருக்கிற மகளே, நான் உன்னை என்றைக்கும் கைவிடவில்லை. Many a times Satan would come near us, saying, make us feel that we have been forsaken, but God comes unto us nearby and says very clearly, my beloved child, I have not forsaken you, I have not left you, you shall be in my arms. பேய் சொல்லுவான், நீ கடங்காரன் ஆயிட்ட, நீ தற்கொலை பண்ணிதான் சாவேன்னு. இயேசு சொல்லுவார், எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் திகையாதே, நீ ஜெயிப்பாய், உன் கடன்களை நான் அடைப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். Satan might come to you and say, you are a debtor now, no other way apart from committing suicide and leave your life. But God would come closer to you and say, do not be afraid, do not dismay, I am with you and I shall take care of you. நம்ம ரொம்ப யாரை நம்பி இருக்கிறோமோ அவங்க நம்மளை விட்டு விலகி போகலாம். பைபிள் சொல்லுது, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை, நான் உங்களோட கூட இருக்கிறேன், உங்களுக்கு குறித்த எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். My beloved people, we might have faith over someone, we might trust someone, but they might leave us in this world. But scripture tells us very clearly, the mountains may go away, the days may fade, but the grace that God has kept on us will never fade. He shall not leave us nor forsake us. நீங்க சார்ந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் தரிசனம். அது கர்த்தர் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். உங்களை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் சொல்லுவீர்கள், அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களாலே நன்மைகளை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களில் ஆசீர்வாதங்களை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களாலே என் குடும்பத்தில் ஐஸ்வர்யத்தை காண்பேன் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள். When you focus on one thing, that is a vision that God have over you, you would definitely not fear or tremble. You would say with great courage that not with other eyes, but with my own eyes, I shall see the miracles that's happening in my life. I shall see the blessings that God has kept for me, because the vision is there for an appointed time and it shall not lie, it shall fulfill. இந்த 2026 அதிகாலையில வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் எல்லாவற்றையும் விட்டு வந்துவிட்டேன், அனாதியாகிவிட்டேன், எல்லாம் போய்விட்டது, இனி எனக்கு ஒன்றும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒன்று இருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த நாமம் உங்க வாயில இருக்கிற வரைக்கும் தோல்வி இல்லை. இந்த நாமத்தை நீங்க உச்சரிக்கிற வரைக்கும் தரித்திரம் இல்லை. இந்த நாமத்தை நீங்க சொல்ல 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 ஜெயமாக மாறுவீர்கள். On this very first day of the year, in this morning service, I could see many of you are here, and if you have a thought that what shall come my way, how would I sustain everything? Let me tell you very clearly, you need just one thing, that is the name of the Lord. When you declare the name of the Lord, when you commit yourself to the name of the Lord, when you continuously keep saying the name of the Lord, pronounce the name of the Lord, and everything shall go by its side and you shall sustain. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல 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 எல்லாம் நம்மை விட்டு விலகிவிடும்.
பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நம்மை நெருங்கி 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 வந்துவிடும். அந்த ஆசீர்வாதங்கள் சந்தோஷம், அந்த ஆசீர்வாதங்கள் நீதி, அந்த ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யம், அந்த ஆசீர்வாதங்கள் பலன், அந்த ஆசீர்வாதங்கள் நன்மையானவைகள். The more we declare the name of the Lord, the more we utter the name of the Lord, all the worldly pressures, all the worldly worries, all the worldly tiredness, everything would move aside. Rather, heavenly blessings will come near us. Heavenly peace would come near us. Heavenly happiness would come near us. Heavenly prosperity would reach us, and nothing shall fade. Everything shall sustain. ஹலோ சகோதரியே, சகோதரனே, உனக்கு சொன்னவன் மாறிடுவான். உனக்கு சொன்னவன் காணாம போயிடுவான். உனக்கு சொன்னவன் அட போமான்ட்டு போயினே இருப்பான். நான் சொல்லட்டுமா, இயேசு உனக்கு சொல்லி இருக்கிறார். 1189 அதிகாரங்கள்ல உனக்கு வாக்கு தத்தங்கள் சொல்லி இருக்கிறார், கட்டளைகள் சொல்லி இருக்கிறார், தரிசனங்களை சொல்லி இருக்கிறார், அதிசயங்களை சொல்லி இருக்கிறார். இவையெல்லாம் நீங்கள் விசுவாசித்தால் நிறைவேறும். My beloved people in the world might say so many things. They might vanish one day. They might move away from you one day. They would not stick to their word. That is the human tendency of the people who are living in this world. But let me tell you something very clearly. This scripture has 1189 chapters, and this has got so many promises in it. This has got so many commandments in it. This has got so many miracles in it, so many parables in it. These are the things that God has told us. God is continuously telling us, when you stick to the scripture, when you hold on to the scripture and hold on to the name of the Lord, nothing shall go in vain. லட்சங்கள் கடன்கள் இருக்கட்டும், கோடிகள் கடன்கள், டெய்லி 3 அதிகாரம் படிச்சு ஜெபம் பண்ணு. உன் கடன் எல்லாம் காணாம போயிடும், உன் பிரச்சனை எல்லாம் காணாம போயிடும், வருத்தம் எல்லாம் காணாம போயிடும், துக்கம் எல்லாம் காணாம போயிடும். ஒரே ஒரு காரணம், உனக்கு குறித்த தரிசனம் உள்ள அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். You might have debts in lakhs, you might have debts in crores. No matter what, when you read 3 chapters a day and pray in the presence of the Lord for an hour, all your debts shall vanish. Everything will turn into be a blessing. And I'll tell you, God is of one mind, He shall not change. அவர்கிட்ட போய் இந்த பாருங்க, இயேசு உங்களுக்கு ஒரு 10 கோடி கொடுக்கிறேன், அவங்களுக்கு நன்மை செய்யாத நிறுத்திடுங்க அப்படின்னா அவர் சொல்லுவாரு, இந்த கோடியை கொண்டு போய் குப்பையில போடு. அவங்களை ஆசீர்வதிக்கு தான் நான் சிலுவையில தொங்கினேன், அவங்களுக்கு தான் என் ரத்தத்தை சேர்ந்தனேன், அவங்களுக்கு தான் நான் மறித்து உயிர் தெரிந்திருக்கிறேன், அவங்களுக்குரியது அவங்களுக்கு தருகிற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன்னு இயேசு சொல்லுவார். My beloved people, if someone goes to God and says, if your enemy for that matter, if he goes to God and says, I'll give you 10 crore, do not bless them, just stop blessing this particular person. God will reply to him saying that, go aside, you can go and throw it in the trash, because my blood was shed to redeem my people. My blood was shed to sanctify this person. My blood was shed for his own deliverance, and I shall not change my mind. சமீபத்திலே இந்த இடத்தை VLT பண்ணணும்னு சொல்லி பிரதர் ஸ்டீபன் கிட்ட சொன்னேன். Recently, I spoke to Brother Stephen about the VLT for this house. அவரு போனாரு, பேசினாரு, 36,000 ரூபாய் கட்டினா போதும் பாஸ்டர், நமக்கு எல்லாம் வந்துருங்க. Brother went and spoke to the responsible people, and they said we have to pay 36,000 and everything would be sorted. இங்க வந்து உட்கார்ந்து கண்ணீரோட ஜெபமாங்க. I came here to the presence of the Lord in the church and I started to pray in tears. ஆண்டவரே, அந்த சுட்டு போட்டா 36 ரூபாய் கூட கிடையாது, 36,000 நான் எங்கிருந்து கட்டுவேன், ஆண்டவரே இரக்கம் செய்யுங்கன்னு சொன்னேன். I said, God, for now I do not have even 36 rupees in my hand. How would I manage to rotate 36,000? ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து சொல்றாரு, நீங்க ஏற்கனவே பண்ணிட்டீங்க பாஸ்டர், வரி மாத்திரம் 10,000 ரூபாய் கட்டினா போதும்னாரு. அதுக்கானதையும் கர்த்தர் ராத்திரி கொடுத்துட்டார். Last Sunday he came and said, you have already paid this pastor, just 10,000 for the tax is sufficient, and that 10,000 has also been given by the God. 41 வருஷமா முழு நேர ஊழியக்காரனா இருக்கிறேன், 43 வருஷமா விசுவாசியா இருக்கிறேன். நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன், மனுஷங்கிட்ட போய் நின்னு கண்ணீர் வடிக்கிறத நிறுத்திட்டேன். ஏசப்பா பாதத்துல உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறேன். என் கண்ணீரை அவர் பிடிக்கிறாரு, கணக்கு வைக்கிறாரு. 1 சொட்டு கண்ணீரு, 2 சொட்டு கண்ணீரு, 3 சொட்டு கண்ணீரு, 4 சொட்டு கண்ணீருன்னு கண்ணீரை கணக்க வச்சு இந்த ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்கன்னு கொடுக்கிறாரு. அது நிறைவேறு. My beloved people, this 43 years of
being a believer and doing God's ministry, I have learned something. Rather going to the presence of the men, rather going to a men and shedding tears and asking for a blessing or for a support, I shall come to the presence of the Lord and shed my tears. He shall count my tears and bless me the way I wanted at right time. எப்போ ஸ்கூல்ல படிச்ச ஒரு பாட்டு, 10 green bottles hanging on the wall, but one green bottle fall down on the earth. அப்படி ஒவ்வொரு பாட்டிலா போச்சு, 10 பாட்டிலும் போச்சு, பாட்டும் போச்சு. ஆனா நான் சொல்றேன், எந்த பாட்டில் போச்சே இல்லையோ, ஏசப்பா எனக்கு ஒரு பாட்டில் கொடுத்திருக்கிறார். இந்த மகனே, இந்த ரத்தத்தை குடி. My beloved people, anything might come our way, anything might leave, but God's blood that He has given to us shall never leave us. அவருடைய ரத்தம் என் குறைவை நிறைவாக்குது, அவருடைய ரத்தம் என்னை சுகமாக்குது, அவருடைய ரத்தம் என்னை விடுவிக்குது, அவருடைய ரத்தம் என்னை பாதுகாக்குது. ஆகவே நான் ஒன்னுத்துக்கும் கவலைப்படுறது கிடையாது. My beloved people, His blood shall fulfill all the discrepancies in Jesus' name. His blood is giving me wellness. His blood is giving me all the blessings. His blood is taking care of the needs, and I'm not worried about anything. அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். He is of one mind. அவர் யாரும் திருப்ப முடியாது. No one can turn Him. யாரும் அவரை போய் நயங்காட்டி திருப்ப வைக்க முடியாது. No one can do any kind of magic to turn நமக்கு Him. குறித்த எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றுகிறார் இந்த ஆண்டில. He performs everything that He has appointed for us this year. ஸ்டான்லி பிரதர் கொஞ்சம் யோசிக்கிறார். எங்கதான் இருந்தார் இவ்வளவு நேரம், டக்குன்னு எங்கே போனார், இப்ப மறுபடியும் வந்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், தீர்க்க தரிசனமா உங்கள் குறைவு கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகிறது. Brother Stanley, I would like to prophesy saying that all your discrepancies shall be fulfilled in Jesus' name. எதுக்கு டக்குன்னு அப்படி சேஞ்ச் ஆனாருன்னு தெரியல. நல்லா பார்த்துக்கிட்டே தான் இருந்தாரு. ஆனா டக்குன்னு அப்படி உள்ள போயிட்டு வந்தாரு. நான் இன்னைக்கு அவருக்கு சொல்றேன், நீங்கள் துன்பத்தை கண்ட ஆண்டுகளுக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு ஈடாக உன் ஜனத்தார் நடுவிலே, உன் சொந்தங்கள் நடுவிலே, அந்நியர்கள் நடுவிலே, நீங்கள் அசிங்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி செய்கிறார். He was here listening very keenly, but suddenly got diverted. Let me tell you today, you shall give up the days of worries. For the days you suffered, for the days of tears, God is going to make you great, and in front of your relatives, in front of your people, you shall be established and exalt in Jesus' name. நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறது அவர் வேலை இல்ல. பிசாசு வேலை நம்மளை கஷ்டப்படுத்தி கடங்காரனாக்கி அலக்கடிச்சு கசக்கி புழியுது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் வேலை என்ன தெரியுமா? யாரெல்லாம் பிழிஞ்சு சக்கையா தூக்கி போட்டாங்களோ அதை எடுத்து மார்பிகேஷன் பண்ணி அது ஒரு அழகான புதிய பொருளா உருவாக்கி சந்தையில கொண்டு வந்து வியாபாரம் பண்ண வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். My beloved people, Satan doesn't really want us to be prospering in our lives. God doesn't allow any kind of temptations and tests every time. He waits for His vision. He waits for His appointed time. We might be considered as a waste at one point, but God wants to bring us back into life and give us a new way and new life. ஒரு நாள் நம்ம HDFC பேங்க் எதிரில ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருக்குது, அங்க போயிருந்தேன். One day I went to sugarcane juice shop, which is located opposite to HDFC Bank. அங்க இருந்த கரும்பு சக்கைகள்லாம் ஒருத்தர் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தார். One person collected all the sugarcane, dry sugarcane which was left after taking the juice. அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இது நீங்க முனிசிபாலிட்டில இருந்து வந்து எடுக்கிறீங்களான்னு கேட்டேன். I asked him, are you from the municipality? என்ன தனியா கூப்பிட்டு சொன்னாரு, இது நான் எடுக்கிற நோக்கம் என்ன தெரியுமா சார், இத சரிப்படுத்தி தண்ணியில ஊற வச்சு நல்லா காய வச்சு தட்டி எடுத்தேன்னா இது தக்கையா மாறும், இத அழகான மாலையாய் மாற்றுறதுக்கு எனக்கு தெரியும், அதுக்கு தான் யா கொண்டு போறேன்னு. When I asked him, he called me quietly and said that I'm not from municipality, I'm not from the government. I know a way to convert this unused product to a useful one. Like when I soak it in water and it becomes like a thermocol, and with that I'll be able to do a garland. I knew it well.
அப்பதான் எனக்கு அந்த அந்த நாட்கள்ல தான் ஐயோ இடம் வாங்கி போட்டுமே சர்ச்சை கட்ட முடியாம இருக்கிறமே அப்படின்னு யோசிக்கும் போது அவர் சொன்ன அந்த வார்த்தை, சக்கையா எடுத்துட்டு சக்கையா போட்டுட்டு அவர் திரும்ப ரீமேக் பண்ணி அதை ஒரு அழகான பொருளாய் மாற்றி வியாபாரம் செய்வேன்னு சொல்றாருன்னா, ஆண்டவர் என்னை ரீமேக் பண்ணி என்னை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் முன்பாக உயர்த்த வல்லவராய் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். Those days were the days where I bought place and was looking for how I'm going to construct it, how I'm going to take care of it, how I'm going to fulfill all of these things. But when the word he said about the recycling, that's when I realized when we are considered waste, when we are considered of no use, God uses us in a mighty way and he establishes us and exalts us. ஜூலை 23 அஸ்திபாரம் போட்டோம். July 23rd we started with the foundation. ஜிபிஎஸ் ராபின்சன் வந்து ஃபவுண்டேஷன் போட்டாரு. Brother GPS Robinson were here. 2005 இப்போ டிசம்பர் உட்கார்ந்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். Now we are here January 2026 and we are worshiping God. ஹalleluya. ஹலோ, இதெல்லாம் யார் செய்றா? Who is really doing all this? யார் செய்றா? கர்த்தர் செய்றாரு. இந்த அனாதையா வந்த, பரதேசியா வந்த, சங்கடத்தோடு வந்த, துண்டு உதிரி தோல் மேல போட்டு வந்த என்னை ஆசீர்வதிக்க தேவன் குறித்திருந்தார் என்றால் உங்களை ஆசீர்வதிக்க குறிக்கவில்லையா? Who really does all of this? It's only God. The God who took me from being an orphan and brought me here in your midst, have given these many relatives, these many things, all these blessings. If God could do it to me, he would definitely do it for you. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், என் அபிஷேகத்தின் மேல் ஆணையாய் சொல்லுகிறேன், கட்டாத வீடுகளை இங்க இருக்கிற ஒரு சிலர் வாங்க போறீங்க. My beloved people, I would like to prophesy today according to the anointment that's been given. நல்ல நிலையிலே நீங்கள் உயர்ந்தவர்களாய் இருக்க போறீங்க. You are going to buy many houses and you're going to be exalted soon. ஐயோ, நான் காணிக்கை சரியா கொடுக்க முடியலையேன்னு சங்கடப்பட்ட நீங்க ஆயிரமா கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற திராணியை கர்த்தர் உங்கள் கைகளில் தர போகிறார். Many would have felt that you couldn't give good offerings to God. God is going to make you big and make you give a more. ஒரு சிலருடைய மைண்ட் வாய்ஸ் கேக்குது எனக்கு, யோனை ஏமாந்துட்டனே, வஞ்சிக்கப்பட்டுட்டேன்னு நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. இப்ப நான் தைரியமா சொல்றேன், நீங்க வஞ்சிக்கப்படல, ஏமாற்றப்படல. இந்த இயேசுவை அறிவதற்காக உங்களிட்ட இருந்த எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டாரு. இப்ப எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. நீங்க டாப்ல போய்கிட்டே இருப்பீங்க. To the people who are just thinking that you have been cheated, you have been lost from all that you had, let me tell you, God wanted you to be by his side. God wanted you to seek him. That's the main reason he has removed everything, but he will give you everything back and you shall be blessed. நிச்சயமாகவே முடிவு உண்டு. Definitely there is an end. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. Your faith shall not be ஆகவே vain. உங்களுக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். Therefore God shall fulfill what he has இப்படிப்பட்டவர்கள் promised. இன்னும் அநேகம் உண்டு. There are many more things like this. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். God shall definitely bless you all. அப்படியே நாம் எழுந்து நிற்கலாம்.